பாஜக இப்போ ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது தப்பு பண்ணா யாருனாலும் தண்டிப்போம் அப்படின்று சொல்ற மாதிரி நாட்டினுடைய பிரதமர்ல இருந்து அமைச்சர்கள் வரை யாரு 30 நாள் சிறை போனாலும் அவங்கள பதவியை பறித்து விடுவது அப்படின்னு ஒன்று சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இது பார்க்கறதுக்கு ரொம்ப சமத்துவமான சட்டம், பரவாயில்லையே. 30 நாள் ஒருத்தர் உள்ள இருந்தாலே அரசியல்வாதினா அப்படி இருக்கணுமே, 30 நாள் கூட அவன் ஜெயிலுக்கு போயிருக்க கூடாது அப்படின்னு ஒரு நம்மளெல்லாம் நம்ப வைக்கிற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. ஆனால் இதுக்கு பின்னாலதான் பெரிய சதி திட்டமே இருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப சமீபத்துல நாட்டையே ஒடுக்கிய சம்பவம் இது வாக்கு திருட்டு. வாக்கு திருட்டு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை இவங்க செய்யாத இடம் கிடையாது அப்படின்னு ப்ரூவ் ஆயிருக்கு. இன்னும் வெளிப்படையாக சொன்னால், இந்த வாக்கு திருட்டில் நிரூபிக்கப்பட்டால் பிரதமர் மோடி கூட பதவி இழக்க வேண்டிய நெருக்கடியில இருக்காங்கன்றது ரொம்ப ஆதாரப்பூர்வமா இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலைமையில பாஜக தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு ஏற்பாட்டை செய்யுது. என்ன அப்படின்னா, இந்த தேர்தலில் இதெல்லாம் இப்ப பிடிபட்டிருக்கனால எல்லாத்தையுமே மீளாய்வுக்கு உள்ளாக்குவாங்க, எல்லா வாக்கு ஓட்டர் லிஸ்டையும் செக் பண்ணுவாங்க அப்படின்றது தெரிஞ்சிட்டனால பாஜக இந்த முறை தோல்வியை தருவது உறுதி. வரவிட அடுத்தடுத்த தேர்தல்கள்ல இப்படி ஒரு நெருக்கடியை அவங்க பார்க்கிறாங்க. ஆனாலும் அவர்கள் தங்களுடைய பாசிச சித்தாந்த கொள்கையிலிருந்து அவர்கள் பின்வாங்கவில்லை. என்னங்க பாசிசம் சித்தாந்தம் அப்படின்னு சொல்றீங்க? வேற ஒண்ணும் இல்லை. இந்த நாட்டுல ஜனநாயகத்தை ஒழிப்பது, அரசியல் சாசனத்தை ஒழிப்பது, இதுதான் அவருடைய திட்டம். ஒழிச்சிட்டு இங்க ஒரு இராணுவ சர்வாதிகாரத்தை கொண்டு வந்து அவர்கள் நினைப்பது போல் இந்த நாட்டை வந்துட்டு ஒரு காட்டு மிராண்டி பூமியா மாற்றுவதற்கான திட்டத்தோடு இருக்கிறாங்க. ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மாடு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் மாத்தி அமைக்கணும்னு திட்டமிடுவதுதான் அவருடைய ஆட்சியினுடைய முறை. அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா சாதி, மதம், இனம் ரீதியாக மக்களை பூரா துண்டாடி பிளவுபடுத்தி சுடுகாடா மாத்துற திட்டம் தான் அவங்கள்ட்ட இருக்கு. வேற எந்த திட்டமும் இல்லை. ஆக இப்படிப்பட்ட ஒரு கொடூர திட்டத்தோடு இருக்கக்கூடிய இந்த கட்சி இப்ப என்ன செய்யுதுன்னா, இந்த 30 நாள் ஜெயிலுக்கு போனா அவங்கள பதவி நீக்கம் செய்யற சட்டம்னு ஒண்ணு கொண்டு வருது. இதுல நீங்க பார்த்தா வந்துட்டு இது ஏதோ ரொம்ப புரட்சிகரமானது மாதிரி தெரியும். ஆனா உண்மை என்ன, ஒரு அரசியல்வாதி எப்படி வரணும் பொது வாழ்க்கைக்கு, அவன் ஒரு இளைஞனாக இருந்த காலகட்டத்தில் ஒரு கட்சியிலோ ஒரு இயக்கத்திலோ இருந்து மக்களுக்காக போராடி பல்வேறு முறை சிறை செல்லுவான். இப்ப இந்த சிறை செல்றான்ல, சிறை செல்லும் போது அவன் மீது என்ன வழக்கு போடப்படும்னா, இப்போ ஒரு தெருவுல நீங்க குழா பிரச்சனை, ஆர்ப்பாட்டம், தடி அடி ஆயிடுச்சு அப்படின்னா 4 பேர் மேல கேஸ் போட்டா என்ன கேஸ் போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள், குடிநீர் நீருக்காக கோரிக்கை வைத்தார்கள், அதன் போது ஆர்ப்பாட்டத்தில் தடியடி அப்படி வராது. இவர்கள் பொது அமைதிக்கு இடையூறு செய்தார்கள், அரசு ஊழியரை பணி செய்யாமல் தடுத்தார்கள், சரியா, சட்டவிரோத வன்முறைகளில் சட்டவிரோதமாக கூடினார்கள், வன்முறையில் ஈடுபடும் நோக்கத்தோடு கூட்டினார்கள், சதி செய்தார்கள், இப்படி போய்கிட்டே இருக்கும். இப்படிதான் வழக்கே போடுவாங்க. பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தார்கள் போட்டுருவாங்க. அப்ப என்ன ஆகும்னா இது கிரிமினல் வழக்கா மாறிடும். அப்ப நீங்க ஒரு மக்களுக்காக நீங்க பொது வாழ்க்கையில போராடி வர்றீங்கனாலே உங்கள் மீது போடப்படக்கூடிய வழக்கு கிரிமினல் வழக்குகள் தான் போடப்படும். இந்த கிரிமினல் வழக்கு வித்தியாசமா இருக்கும். என்ன வேணா வழக்கு போடலாம் இல்லையா? ஆட்சி செய்பவர்கள் நினைத்தால் என்ன வேணா வழக்கு போடலாம். இப்படி போட்டு ஒரு 30 நாள் உள்ள வச்சாலே நீங்க முதல்வராக இருந்தா கூட உங்க பதவி காலி அப்படின்றது சட்டம். சரி, இது எல்லாருக்குமானது தானே அப்படின்னு சொன்னா, நான் ஆட்சியில இருக்கேன், நீங்க எதுலையுமே இல்லை, அல்லது நான் ஆட்சியில உயர் பதவியில இருக்கேன், நீங்க எனக்கு கீழே இருக்கீங்க, இப்ப இந்த சட்டம் யாருக்கு செயல்படும்? இந்த சட்டத்தை யார் சிறப்பா செயல்படுத்த முடியும்? இந்த சட்டத்தின் மூலமா யார் அடைய முடியும்? இதெல்லாம் அதற்கு பின்னால தொடர்தா கேள்விகள். அப்ப இவருடைய திட்டம் என்ன அப்படின்னா, இவர்கள் பிரதமராகவும் இவர்கள்
மேலே உட்கார்ந்துக்கிட்டு என்ன பண்றதுன்னா எல்லார் மேலேயும் ஒரு கேஸ போடுறது. இப்ப முதல்வர் ஸ்டாலின் இருக்காரு, அவர் மேல ஒரு கேஸ் 30 நாள் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறது முடிஞ்சுதா? அப்ப முதல்வர் பதவியே போயிரு. 8 கோடி பேர் தேர்ந்தெடுத்ததற்கு அர்த்தம் இல்லை. எனவே இது ஒரு பாசிச சட்டம், அடக்குமுறை சட்டம். அவருடைய ஆட்சியை மக்களிடம் மக்கள்கிட்ட நல்லது கெட்டதை எடுத்து சொல்லி தேர்தலில் வென்று முதல்வராகவும் அமைச்சர்களாகவும் வர திராணியற்ற இந்த பாஜக தான் ஒழிய போகிறோம் என்று ஒரு சூழ்நிலையை எதிர்பார்த்திருக்கிற பாஜக செய்ய
வீடியோவை நீங்க நாலேஜோட பார்க்கணும்னா லெஃப்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.